வணக்கம். அன்பே மொழி. குருமார்கள், சித்தர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பயணம் என்பது அவர்களுக்கு மிக தேவையான ஒன்று, மிக முக்கியமான ஒன்று. எந்த காரணமும் இன்றி, எந்த இலக்கும் இன்றி ஒரு பயணத்தை அவர்கள் திட்டமிடுவார்கள். திடீரென்று எங்கு வேண்டுமானாலும் சென்று விடுவார்கள். கால்நடையாகவோ அல்லது ஏதேனும் வாகனங்களின் மூலமாகவோ எப்படி வேண்டுமானாலும் ஒரு இடத்திற்கு சென்று விடுவார்கள். ஏன் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்காமல் இப்படி நகர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்றால், அவர்கள் தெரிந்த இடத்தில், தெரிந்த மனிதர்களிடத்தில், ஏற்கனவே பழக்கப்பட்ட இடத்தில் இருந்து பழகிவிட்டால் பற்றுக்கள் தன்னை சுற்றி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு தெரிந்தவர் என்ற காரணத்தினால் அவருக்கு ஏதேனும் அவருடைய தேவைகளை சரி செய்வதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய இடத்தை விட்டு சிறிது இறங்கி வர வேண்டிய சூழல் வந்துவிடும். அதே போன்று அவர்களிடமும் சிறிய எதிர்பார்ப்பு இந்த குருமார்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் இல்லாமல் வெவ்வேறு புதிய இடங்களிற்கு சென்று விடுவார்கள். புதிய மனிதர்கள், புதிய சூழல், யாரும் யாரை பற்றியும் தெரிந்து கொள்ளாத அப்படிப்பட்ட சூழலில் வாழ்கின்ற போது தான் ஒரு குரு என்றோ, தான் ஒரு சித்தர் என்றோ அங்கு காட்டிக்கொள்ளாமல் சக மனிதர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, நான் எனது என்ற அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து ஒரு பொது சமூகத்திற்குள் உள்ளடங்கி இருக்கின்ற போது மேலும் மேலும் தன்னை செம்மைப்படுத்தி கொள்ளவும், தனக்குள் வளர்கின்ற அவ்வப்போது வளர்கின்ற அந்த நான் எனது என்ற அந்த அகங்காரம் என்பது முற்றிலுமாக கடந்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பார்கள். நன்றி.